வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? என்னுடைய பேர் முருகேசன். எந்த மாவட்டம்? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், எந்த சட்டமன்ற தொகுதி? முதுகுளத்தூர். அங்கிட்டலாம் அதிமுக எப்படி இருக்கு? கள நிலவரம் எப்படி இருக்கு? 2026 என்ன ஆகும்? பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கா? 26ல கட்சி நிரந்தரமா இருந்தாக்க அது தொண்டர்களை ஒன்றிணைக்கலாம். 3 பேரும் இணைஞ்சாத்தான் சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம், எடப்பாடி எல்லாரும் இணைஞ்சாத்தான் கட்சி இருக்கு. தொண்டர்கள் வந்து ஏன்னா இவங்க தான் தொண்டர்களா? தொண்டர்கள் தான் 2.5 கோடி பேர் இருக்காங்களாங்க. ஆமா, 2.5 கோடின்னு சொல்லத்தானங்க செய்யறாங்க. நம்ம 2.5 கோடி தொன்று. நாங்க 86, 92, 96, 97, நாங்க 74 அந்த அம்மா இருக்கும் போதே 1.5 கோடி தொண்டர்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில 2.5 கோடி. இப்ப 2.5 கோடி தொண்டர்கள். 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கும்போது எதுக்கு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்களெல்லாம் உள்ள கொடுத்து கொண்டு வரணும் தானே நினைப்பாரு அவரு? இல்ல, அடிப்படை உறுப்பினராக இருந்தாங்க. இப்ப ஒண்ணு நீங்க எதுக்கு வைங்க. ஏன்னா நான் இருக்கேன்னாக்க என்னை சேர்ந்து 10 பேர் இருப்பாங்கல்ல. அப்படிங்கும்போது 4 பேர் இருக்காங்க. 4 10 40 பேர். அது 40 பேர் இருக்கிறது அந்த 60 100ல 40 60 தானே வரும். இவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சின்ன இருக்கு, கட்சி இருக்கு. அப்புறம் இதை விட என்ன வேணும்? சின்ன கட்சி இன்னும் உறுதியான. இப்பவும் போய் இந்த தேர்தல் கமிஷன்ல போட்டுருக்காங்க. உச்ச நீதிமன்றம் போனாங்க. பன்னீர்செல்வம் தான் போனாரு. ஆட்சி அவர்கிட்ட இருக்கும்போது அதிகாரம் இல்லையில. ஏங்க பிஜேபிக்கு ஒத்து ஊதுனா பிஜேபி சொல்றதை கேட்டா சின்னெல்லாம் கொடுத்துட போறாங்க. ஆமா, பிஜேபிக்கு ஒத்து ஊதுறாங்கன்னாக்க ஒத்து ஊதுறாங்க. இப்படி கொடுக்காம பத்திரிக்கை பண்ண எங்க கூப்பிட்டு தான் வச்சிருக்காங்க. அதுக்கு இடம் எப்படி ஒதுக்கீடு செய்வாங்க? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு கொடுக்கலாம்? அவங்க இன்னைக்கு பாருங்க 100 சீட்டு குறையாம 120 சீட்டு 110 சீட்டு தான் அவங்க ஏடிஎம்கே இருக்கணும். 110 சீட்ல இன்னும் தொங்கு நிலையில போய் மறுபடியும் ஆட்சி இழக்கிறதுக்கா? அது ஆட்சி இழக்கணும். தொங்கு நிலையில போனாக்கா அது பிஜேபி தான் அடுத்து வரும். வந்தா பிஜேபி தான். அதுக்கு தான் அந்த ஐடியா பண்றாரு அமித்ஷா. தினகரனுக்கு 20 சீட்டு இல்லைன்னா 30 சீட்டு, தேமுதிகவுக்கு 5 சீட்டு, 10 சீட்டு, பாமகவுக்கு 20 சீட்டு. இவங்க அதிமுக பார்த்து கொடுத்துட்டு பிஜேபிக்கு வந்து இந்தப்பா உனக்கு 10 சீட்டு தான் அப்படின்னு கொடுக்கலாம்ல? அப்படி கொடுக்கலாம். அப்படி கொடுக்க இறங்கி வந்தாச்சும் பிரச்சனை இல்லைல்ல. அது பிஜேபியில இருந்து கொடுத்தாச்சு. அவரே 100 இடம் கேட்பாங்க பாருங்க. அவங்கள்ட்ட இருந்தே தினகரனோ சசிகலா மற்ற பன்னீர்செல்வங்களுக்கு அவங்களுடைய அடிப்படையில் கொடுப்பாங்க. அப்படிதான் கூட்டு வைக்க. பிஜேபி கூட்டணியில அதிமுக இருக்கா? இல்ல அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்கா? பிஜேபியும் அதிமுகவும் இப்ப யார் 2 பேரும் கூட்டணின்னு சொல்றாங்க. யார்கிட்ட இப்ப மேலிட நம்ம தான் மேலிடம் அவர் இருக்க அம்சா இருக்காங்க. இப்ப பிஜேபி இருக்குது. ஏங்க எம்பி எலெக்ஷன்ல வேணா அவங்க கூட கூட்டணியா இருக்கலாம். ஆமா, ஆனா தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட தான் பிஜேபி கூட்டணிக்கு வரணுமே ஒழிய. அதிமுக தான் கூட்டுக்கு வருவாங்க. இப்போ பிஜேபி இப்போ வந்து அவங்கள்ட்ட அதிகாரம் கொஞ்சம் இருக்குல்ல. ஒரு எடப்பாடி பிரிஞ்சதுனால தானே சிக்கல். இப்போ எடப்பாடி எத்தனாயிரம் ஓட்டு வாங்குறாரு? கடைசி எத்தனாயிரம் ஓட்டுல வச்சு துவங்குறாங்க? உங்க முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலாம் 2024 ஓட்டு நல்லா விழுந்துச்சா? 24 விழுந்துச்சு. எங்க முதுகுளத்தூர் தொகுதியில் பன்னீர்செல்வத்துக்கு அழகா விழுந்துச்சு. அவர் எம்பி தேர்தலுக்கு பன்னீர்செல்வம் அவர் பிராபலத்தில் இருந்தாரு. அவருக்கு வந்துருச்சு. தினகரன் தினகரன் இருந்தாரு. பிஜேபி இருந்துச்சு. அதை ஏடிஎம்கே கம்மி ஆகிடுச்சுல. ஏன் அவர் போய் ஒரு சீட்டு வாங்கிட்டு நிற்கிறாரு? பன்னீர்செல்வம் 10 சீட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தாருன்னா அவரோட வெயிட் தெரிஞ்சிருக்கும்ல. 10 சீட்டு கேட்கறதுக்கு நம்ம எம்பி தேர்தலில் கேட்க முடியாது. எம்பி தேர்தல் வந்து அது அவங்கவுங்க கட்சி அடிப்படையில் இருந்தால் அவர் தனியாக சுயேட்சையாக அவருக்கு அவர் ஏடிஎம்கே இப்போ அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுதுல. இப்போ 2 பேருக்கும் பிரச்சனை ஆனதானே கரெக்டில். அதாவதுங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்பயும் என்ன சொல்றாரானா, நாங்கள் பாஜகவுக்கு சீட்டு கொடுத்துக்கிறோம், நீங்கள் ஓபிஎஸ்க்கு, டிடிவிக்கு, சசிகலாவுக்குலாம் நீங்கள் சீட்டு கொடுத்துருங்க, ஆனால் அவங்களெல்லாம் சேர்க்க முடியாது அப்படிங்கிறாராம். அப்படியே தான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொல்கிறேன். அதே அதுக்கு வழி. அதான் அந்த முறையெல்லாம் வரப்போகுது. இப்போ எந்த முறை? அந்த பிஜேபி கொடுக்க வச்சல சீட்டு. அந்த பிஜேபியில இருந்து 3 பேரும் கலந்துக்கிறோம். நான் சொல்றேன், பிஜேபி வந்து ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்குறாரு. ஓபிஎஸ் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் சொல்லி ஒரு 10 பேருக்கு சீட்டு கொடுக்குறாருன்னு வைங்க. ஆமா, அந்த 10 பேரும் வந்து தாமரை சின்னத்துல தானே போட்டிடுவாங்க. ஆமா, தாமரை சின்னத்தை தான் போட்டிவிட முடியும். அவர் தாமரை சின்னத்துல போடுறதால ரெட்டை கொடுக்காங்க. ரெட்டை அவர் எடப்பாடி கட்சி ஒதுங்கிறாருல. அப்படி எப்படி அப்ப இவங்க போடுறது பிஜேபி நிற்பாங்க. அப்போ பிஜேபிக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு பன்னீர்செல்வம் 10 சீட்டில் நிற்கிறாரு. ஒரு 8 ஜெயிக்கிறாருன்னு வைங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சொல்லுங்க. அது 8 வந்து தாமரையில் ஜெயிச்சுன்னா அது எப்படி ஏடிஎம்கேக்கு பாதிப்பு வர முடியாது. ஏடிஎம்கே சேர அந்த எலெக்ஷன் பிஜேபி தான் சேருவாரு. அது பன்னீர்செல்வத்தை ஏடிஎம்கே கூட சேர்த்துக்கிட்டு ஏடிஎம்கே வந்து சீட்டு கொடுக்கலாம்ல இவருக்கு? கொடுக்கலாம். அதுதான் சேர்ந்தாத்தான் பிரச்சனை முடிஞ்சு. தினகரனுக்கு அவர் ஏடிஎம்கே கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு பிஜேபி அப்போ அவங்க அந்த கட்டுப்பாட்டில் வந்துடுவாங்க. பிஜேபி தெரியும் அவங்கள்ட்ட தான் சேரணும்ட்டு. இப்போ அவங்க கட்டத்துக்கு தான் இருப்பா. பிஜேபி உறுதியாக இருக்கிறாங்க. வரும். இப்போ 3 பேரும் இணையணுமே. 2006 என்னமோ காங்கிரஸுக்கு 69 சீட்டு மேன்மை கொடுத்து இப்போ
20 10 தான் வந்துச்சு போல இருக்கு. சரி. அது மாதிரி இப்போ பாஜகவுக்கு வந்து 110 சீட்டு கொடுத்து எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அவங்க? ரெண்டும் இங்கே கலந்து அப்புறம் ஏடிஎம்கே கூட்டு வரல, அப்புறம் ஏடிஎம்கே தான் பிஜேபி அவங்களுக்கு கொடுங்க, அவங்க ஓட்டு இவங்களுக்கு கொடுங்களா? எப்படி விடுவோம்? பிஜேபி பிஜேபிக்கு ஏடிஎம்கே பிஜேபி என்ன தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா என்ன? அது வளர்ந்து இப்போ ஓரளவு இப்போ முன்னால இருந்துச்சு 3-4 இருந்தது, இப்போ எத்தனை சதவீதம் வந்துடுச்சு? அதுக்கு மேலே இல்லைங்க, 5க்குள்ளே தாங்க. என்ன அண்ணாமலை என்ன ஏங்க பிஜேபி வீட்டில் வந்து கூட்டம் கட்சியில் சேர்ந்துருக்கிறவங்க பூரா எல்லாம் திமுகவில் உள்ள ரவுடி கும்பல் தான். அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் எம்பிக்கெல்லாம் வந்தாங்கல்ல, இப்போ எம்பிலாம் ஜெயிச்சாங்கல்ல ஏற்கனவே, ஏடிஎம் கூட்டம் வந்து எம்பி ஜெயிச்சாங்க. இப்போ இந்த 2024 ஜெயிச்சாங்களா? 24 தான் நிப்பாட்டாங்க, 24 தான் போச்சு, குளோஸ் ஆகி போச்சு ரெண்டுமே, என்னன்னு இல்லை. பேசாமல் அதுக்கு எம்பி எலெக்ஷனில் 2024 கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ 2026 கூட்டணி வைக்காமல் அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்க தனிச்சு 234 தொகுதியில் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? சூழ்நிலை ஆயிருந்தாக்கா பிஜேபி கூட்டம் 3 பேர் நின்றாக்கே அந்த அப்போ ஏடிஎம்கே போயிருங்களா, அந்த ஏடிஎம்கே வராது. பிஜேபியே வேண்டாங்க, பிஜேபியே வேண்டாம். ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா, இபிஎஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதிமுக 234 தொகுதியிலையும் தனியாக போட்டுக்கிட்டா என்ன ஆகும்? வெற்றி ஆகிடுவாங்க, அமோகமாக வெற்றி பெறும். அவங்க 3 பேரும் உறுதியாக சேர்ந்து நின்றாக்கே வெற்றி தான், அதுக்கு இது இல்லை. சரி, இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ எஸ்டிபிஐ கட்சியும் வந்து திமுகவோட போயிடுச்சு. ஆமாம். அவன் கடைசியில் எஸ்டிபிஐட்டு அதிகமாக ஓட்டு கூட கிடையாது, 1.5%, 1% தான் ஓட்டு. அவனே வந்து அதிமுகவை நம்பி இல்லாமல் ஓடிவிட்டாங்க. ஆமாம். எப்படி இனிமேல் முஸ்லீம் ஓட்டு எப்படி கிடைக்கும், கிறிஸ்தவ ஓட்டு எப்படி கிடைக்கும்? ஏப்பா அது சொல்லு தப்பு, கிறிஸ்டின்ல எல்லாமே இருக்காங்க, முஸ்லீம் எல்லாமே இருக்காங்க ஏடிஎம்கேல. அப்பனா எம்பி எலெக்ஷன்ல ஒரு சீட்டாவை ஜெயிச்சிருக்கணுமாங்க. கட்சி உடஞ்சிட்டு கட்சி வந்து சசிகலாவோ ஓபிஎஸோ எடப்பாடியோ கிடையாதுங்க. கட்சிக்குன்னு சின்ன இருக்கு, கட்சிக்குன்னு தொண்டர்கள் இருக்கீங்க, தனிநபர் நம்பி தான் கட்சி இருக்கா? தொண்டர் இருக்கா வைக்கல, இந்த தொண்டர்களை தான். அதாவது முதல் தேர்தல் சசிகலாவை 3 வரையும் வெறுக்க வேண்டிய காரணம் என்ன? அவர் எடப்பாடி அதான் உங்க காரணம் என்ன நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிச்சிருக்காரா அம்மையார் சசிகலா வந்து கட்சிக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் காரணம்னு இதுவரையும் சொல்லியிருக்காரா? அவர் சொல்லல, அவரும் சொல்லல, அந்த அம்மாவும் சொல்லல, 2 பேரும் சொல்லல. அவங்களும் அந்த அம்மாலையும் அப்படி கம்மெண்ட்ல இருக்காங்க. என்னமா அதுக்கு ஆறுதலோ என்னமா எடப்பாடி ஏடிஎம்கே பொதுச் செயலர்னு சொல்றாங்க. இவங்க ஏங்க இப்ப நான் உங்களை வந்து ஓங்கி ஒரு அரை அரைஞ்சேன்னா நீங்க என்ன ஒரு அரை அரைவீங்களா, அரைய மாட்டீங்களா? கண்டிஷன், அதாவது பொறுமை இருக்குல்ல. இப்போ அடிச்சாலுமே அடி வாங்கி போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதுக்குன்னு என்ன ரெண்டு கணத்துலயும் அடிச்சாலும் 3வது தடவை கூட அடிக்கூடாதா? ஒரு வார்த்தை கூட என்ன எவ்வளவு பொறுமையா இருக்கு இந்த அம்மா. ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேர் கூட சொல்லக்கூடாதுன்னா அப்ப இந்த அம்மா தானே எடப்பாடி பழனிசாமி தம்பி வாப்பா நீ தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு போனுச்சு. அதான் எப்ப தண்ணிக்குள்ள கேணிக்குள்ள விளையாடு கேணி, அதாவது கயிறு தொங்குது, இதில் தூக்கு நம்ம போறோம்னாக்கா இதுல கத்திரிப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஏற்கனவே எடப்பாடிய பன்னீர்செல்வம் இருக்கல வந்து சதிக்காம வேற யார்ட்டாவது கொடுத்துருக்கலாம்ல. அந்த குள்ளநரியா போன அவனை குள்ளநரிங்கிறத அந்த தந்திரத்தில் பழச்சிக்கிட்டாரு. இவங்க அவ்வளவு தூரம் 30 வருஷம் அரசியல்ல இருந்துட்டு குள்ளநரின்னு தெரியாமையா அவங்க வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஆமா, குள்ளநரி அவங்க நினைச்சானே நம்ம தானே வச்சா அப்படின்னு அவர் நம்ம போயிட்டு வந்தா நம்மளுக்கு தானே கொடுப்பாங்க. அம்மா இருக்கும்போது இவங்க செலவு பண்ணி ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கி விட்டு போயிருந்தா செங்கோட்டையனே தனபாளைய முதலமைச்சர் ஆகிட்டு போயிருந்தா இவங்க பேசிட்டு இருப்பாங்க. செலவு பூரா எடப்பாடியை பார்த்துக்கணும்னா ஆகிட்டு போயிருந்தா எப்போ 234 சட்டமன்ற தேர்தலில் 120 பேர் ஜெயிச்சிருந்தாங்களா? 120 பேர்ல எவன் எந்த எம்எல்ஏ கொடுத்துருந்தாலுமே வந்து கொடுத்துருப்பாங்க திருப்ப. இவங்க ஏன் அப்படி போய் கொடுத்துட்டாங்கன்றதான் எல்லாத்துக்குமே ஆகுங்க இல்ல. அதுதான் அந்த மதிய அவங்களுடைய வேலை. அந்த பதவியில உட்காரணும். பதவி நாளைக்கு ஏற்கனவே போயிட்டாங்க. பிஜேபி அனுப்பிட்டாங்க, கவர்னர் அனுப்பிட்டாப்ல, எங்கே அனுப்பிட்டாப்ல. ஆமா, அதெல்லாம் விதி வந்து. அதாவதுங்க அம்மையார் சசிகலா வந்து அதிமுகவில் பொதுச்செயலாளர் ஆக்கக்கூடாதுங்கிறதுல பாஜக ரொம்ப குறியா இருக்கு. அவங்க இருக்காங்க பொதுச்செயலாளர் ஆகக்கூடாது, அவங்க குறி இல்லை. இப்போ அவங்க இப்ப தற்போது எடப்பாடி ஏடிஎம்கே கம்மியாக்கணும், நம்ம மேலிடத்து நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு வரணுங்கிறது அவருடைய குறிக்கோள். கூட்டு வச்சால் பாஜக கட்டிச்சோத்துக்குள்ள புனைய வச்ச கதையா பாஜகவோட கூட்டணி வச்சா தேருமா? அது அது இப்ப நீ தேராம போகுது. அதனால தேராம எப்படி இருக்கு? கெட்டிச்சோத்துக்குள்ள வெறும் இருக்குன்னு சொல்றான். கெட்டிச்சோறு சாதத்தாவுக்கு அதுல பால் ஊற்றி வச்சாக்கா அதுவும் பிழைக்கலாம். இப்போ அது மாதிரி அவங்களும் ஜெயிக்கணும், தோக்கம் தான் வருவாங்க தமிழ்நாட்டில். எனக்கு தோக்கம் தான் இவ்வளவு தூரம் பண்றாங்க. இப்போ அம்மையார் சசிகலாவும் கட்சியில் சேர்த்துக்கணும்னு சொல்ல முடியாதா? என்ன சசிகலாவை சேர்த்துக்கணும்னாக்கா அந்த ஆள் நான் தான் இருப்பேன். அதுக்கு தான் இப்போ வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க பெரியவா இங்கே ரெட்டாவது சின்னத்தை கூட தேர்தல் கமிஷன் வச்சுட்டாங்கல்ல. இவர் ஏற்கனவே இப்போ 1 வருஷத்துக்கு முன்னே ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிட்டாருல.
இந்த ஆரம்பிச்ச பிற்பாடு இனி என்ன சூழ்நிலை வருதுன்னு பாருங்க. கடைசியில் அது நடைமுறை வரப்போகுதுன்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி கடைசி வரையும் ஒத்துக்க மாட்டாராங்க. கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. சீட்டு வந்து உங்களுக்கு வேணா 110 சீட்டு வாங்கிக்கங்கன்னு வரான். கரெக்ட், அதே சூழ்நிலை. நீங்கள் வந்து ஆனால் சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ நாங்கள் வந்து கட்சியில் சேர்க்க முடியாது, சீட்டு நீங்கள் கொடுத்துக்குங்க. நீங்க கொடுங்க அப்படியே. அப்ப நீ பிஜேபி இருந்தா அவருக்கு தமிழ்ச்சந்தில் நிக்கணுங்க. ஆமாம், இவங்க தனி அமைப்பாளா என்னம்மா போங்க. அதிமுக தொண்டர்கள் தான் மனசு வேதனைப்படுறீங்க. தொண்டர்கள் தான் வேதனைப்படுறோம். இப்போ இந்த எடப்பாடிக்கு வந்த இவங்க என்ன செஞ்சாங்க? தண்ணி ஊற்ற மருந்தா கொடுத்தா எடப்பாடிக்கு இத்தனை தொண்டர்கள் இருக்கும்ல, மக்கள் இருக்கும்ல. எடப்பாடி என்னத்தினால இந்த பிடிவாதம் பிடிக்கணும்? கட்சியில இருந்து இப்போ நான் ஏற்கனவே கட்சியில இருந்த இப்போ 96 அம்மா ஜெயிச்சிருந்தாங்க. பிரதமர் ராவ் இருந்தாப்புல. அப்போ கட்சியில் வந்து நான் ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்து கூட ஒரு லேசு ஒரு இதில் வந்துட்டு மறுபடியும் மன்னிப்பு கழிதான் எழுதுனேன் அந்த அம்மாளுக்கு. அப்படிலாம் எழுதி இருந்தோம். இப்போ நான் 76 74 எம்ஜிஆர் என்னைக்கு பிரிஞ்சாரோ அன்னைக்கு இருந்தது. இப்போ செயல் அமைச்சர் உங்க ஏரியாவில் முதுகுளத்தூர்ல உங்க மாவட்ட செயலர் யாரு கட்சியில் அதிமுக? இப்போ அதிமுக மாவட்ட செயலாளர் யாருங்கிறது எனக்கு தெரியல. இப்போ கண்டுக்கல நான். ஓ, மாவட்ட செயலர் யாருன்னு தெரியாதா? ஒன்றிய செயலர் 2 தான் பண்ணிட்டாங்க. மினிசாமியா இருந்தாப்புல. இப்போ உங்க மாவட்டத்தில் கட்சி இருக்குதா இல்லையா? கட்சி இருக்குது. மாவட்ட செயலாளர் மினிசாமி கீர்த்தியா மினிசாமி அவங்க தான் இருந்தாங்க, ஏற்கனவே இருந்தாங்க. அவர் தருமருக்கு இவர் சீட்டு எம்பி கொடுத்தாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேராம எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திச்சு பாஜகவுக்கு ஒரு 110 சீட்டு கொடுத்துட்டு அந்த 110ல் வந்து அம்மையார் சசிகலா தரப்புக்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு சீட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தலை சந்திக்கும் போது என்ன நடக்கும்? சந்திச்சா தேர்தலில் அவர் எடப்பாடி ஜெயிக்க முடியாது. அதை எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த விலகினது தானே. அப்புறம் அவருக்கு அந்த ஓட்டு எப்படி அவருக்குங்க? பிஜேபிக்கு தான் கேட்குற சீட்டு கொடுத்துட்றாருல. ஆனால் பிஜேபி தான் இப்போ கொடுத்துல வரும். கேட்குற சீட்டு அவங்க கொடுத்தாக்க அப்புறம் அவங்க தான் ஸ்டேட்டில் வருவாங்க. அப்புறம் அவர் எதிர்கட்சிக்கு வர முடியாதுல்ல. முதலமைச்சரும் வர முடியாது, எதிர்கட்சிக்கு வர முடியாது அவர். அப்போ மீண்டும் திமுக தான் வருங்கிறீங்க? ஆமாம், அது ஆட்சி வேணும் இல்லை. அந்த 26 திமுக தான் வரும். அதுக்கு வர ஆட்சி அதான் குள்ளவரி மாதிரி 2 பேரும் இவங்களுக்கு எங்கிட்ட கத்தரிச்சு விட்டாக்க எது சேரும்போது அவங்க ஸ்டாலின் விட்டான். ஓ பன்னீர்செல்வமா பாஜக எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி அவங்க சொல்கிறத மட்டுமே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. இவங்களா தனிப்பட்ட முறையில் கட்சியை கைப்பற்ற முடியலன்னா அப்புறம் இவங்க என்ன ஆண்ட பரம்பரைன்னுக்கிட்டு அம்மையார் சசிகலா ஆண்ட பரம்பரை எப்போ ஆள்றது ஒன்றுனா ஒரு ராசனுக்கு முடிச்சு விட்டுனா அவங்க பரம்பரைன்னு சொல்றது. எல்லாரும் பரம்பரைக்குல அப்புறம் எத்தனை பேர் ராசனை இப்போ முடிச்சு விடுறதுக்கு முடியாத அளவுக்கு போயிடுறாங்க. இப்போ என்ன இப்போ உங்களுடைய தொண்டர்களுடைய கருத்தெல்லாம் என்னவா இருக்கு? தொண்டருடைய கருத்து இப்போ இணைஞ்சாதான் இப்போ எல்லாரும் இணைஞ்சு நல்ல முறையில் நடத்தினாங்க கட்சி ஒரு எல்லாரும் இணையணும்னா யார் பொதுச் செயலாளராக இருக்கணுங்கிறது இருக்குல்ல. பொதுச் செயலாளரை எடுத்து அவங்க ஒன்றிய எலெக்ஷன் வச்சு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு யாரை தேர்ந்தெடுக்க முடியாது. ரைட்டு. அம்மையார் சசிகலா வந்து கட்சியோட பொதுச் செயலாளர்னு வைங்க. அவைத்தலைவரா இவர் ஓபிஎஸ் இருக்காரு. சரி. பொருளாளரா இவர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாங்க. ஓட்டு கிடைக்குமா? கிடைக்கும். அது அவங்க 3 பேரும் இணைச்சா கிடைக்கும். இப்போ அவர் அறிவிச்சாலும் யார் அறிவிச்சாலுமே கிடைக்கும். அது பிரச்சனை இல்லை. ஓ, அம்மையார் சசிகலா வந்து தம்பி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க தமிழ்நாட்டு மக்களை. ஆக்கிடுவாங்க. அது அதில் ஆட்சி வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு. அப்போ அப்படி தான் அங்கே ஒரு சிக்கல் வந்து மாட்டிக்கிறோம்ல. பொதுச் செயலாளர் ஒரு பட்சம் அப்படி அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு ஒன்று. சரிங்க. அப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு 110 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க, 100 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க. சொல்லுங்க. பிஜேபிக்கு 100 சீட்டு கொடுக்கறதுல அவங்க வந்து மிஞ்சி போனால் பிஜேபிலாம் ஒரு 3 தொகுதி 4 தொகுதி தான் ஜெயிக்க முடியும். அப்படி சொல்லாது. இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டி பன்னீர்செல்வம் சசிகலா கூட்டு இருக்கும்போது நான் 3 தொகுதி 4 தொகுதி எப்படி வருவாங்க? ஒரு முஸ்லீம் கூட ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க எழுதி வச்சுங்க. முஸ்லீம் ஓட்டு எத்தனை லட்சம் ஓட்டுங்க இருக்குங்க? நீ அப்படி பார்த்தா முக்கல்தா ஓட்டா வந்துகிட்டு இருக்கு. கவுண்டர் வந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அவங்க சிறுபான்மை மக்கள் சொல்லி அவங்க இப்படி ஒரு 8 கூட்டி சொல்றாங்க. இப்போ பிரதமர் ஆட்சி 240 தொகுதி எப்படி ஜெயிச்சாங்க? எம்பி தொகுதியில் ஜெயிச்சாங்க. எத்தனை மாநிலம் ஆடுறாங்க? அப்ப இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. மற்ற ஓட்டை நாங்க வாங்கிடுவோம். பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒன்னா இணைஞ்சா ஆட்சியை பிடிக்கலாங்கிறீங்க. கண்டிப்பா ஆட்சி பிடிக்கலாம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தூரம் வீம்பா இருக்காருன்னா அவருக்கு என்னப்பா வந்து சசிகலா கொடுத்து இல்ல
இவருக்கு என்ன சொன்னம்மா இருந்தாலும் தெரியாம இன்னைக்கு வந்து இருக்குமா, ஏன்னா ஒரு பதவியில் இருக்குமா, நீங்க பதவி எனக்கு ஒரு பதவி கொடுக்குமா, நான் இருக்கிறேன், நீங்க ஒரு பதவியில் இருக்குமான்ட்டு போகணும். ஏங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. கவுண்டர் பூரா சொல்லிட்டாங்களாம், கட்சி எந்த சூழ்நிலையிலும் சசிகலா கையில விடாத. கவுண்டர் பூரா சொல்றாங்களா? ஆமா. அப்ப சாதி அடிப்படையில் நடக்குதா? அதான் நடக்குது. அப்ப எப்படி அப்ப முக்கோல் கவுண்டர்னு சொன்னாக்கா அப்ப அந்த முக்கோல் தேவை சொல்ற, அப்ப அவங்க பூரா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல? அப்படித்தாங்க நடக்குது. கவுண்டர் சொல்லிட்டாங்களா. இப்ப இவரு செங்கோட்டை என்ன தருவாங்களா சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு தெரியுங்களா? அது சொல்றீங்களா? அவருக்கு அவர் இப்ப தற்போது விலகிட்ட சிக்கல் இருக்காரு. அவர் போய் நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு, அங்க பார்த்தாரு, இங்க பார்த்தாரு. அவரும் தனிப்பட்ட முறையில் வெளிப்படையா பேட்டி அவரால் கொடுக்க முடியலையே. அப்புறம் என்ன? யாருமே வெளிப்படையில கொடுக்க முடியாது. இப்பவும் எடப்பாடியை சொல்ல சொல்லுங்க, நான் எத்தனை தொகுதி அவங்களுக்கு கொடுப்பேன், நான் ஏடிஎம்கே பிஜேபி பேச சொல்லுங்களேன், அவரை பேட்டி கொடுக்க சொல்லுங்க. அப்ப பிஜேபி கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக போயிருச்சுன்னா அதிமுகவை பிஜேபி வந்து முழுங்கிடும். கண்டிச்சு, அது உறுதி. இவங்க எல்லாம் ஒன்னா இணையாம தேர்தலை சந்திச்சு அப்படி இருந்தா இணையாம தேர்தல் சந்திச்சாங்களானாக்கா பிஜேபி தான் கூடுதல் வரும். அப்புறம் எதிர்கட்சி கூட எடப்பாடி வரும். எடப்பாடி அப்புறம் வீட்டுக்கு தான் போகணும், வேற வழி இல்லை. ஏடிஎம்கே வச்சுருவாங்க. சரி பாப்பா. அம்மையார் சசிகலா பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் எல்லாம் ஒன்னா இணைஞ்சு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாலும் நாங்க அதிமுக முஸ்லீம் ஓட்டு இல்லைனாலும் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அதாவது முஸ்லீம் போறது ஏடிஎம்கே எத்தனை பேருக்கு கிளை செயலாளர் இருக்காங்க? பெரும்பான்மையான மக்கள் தான் இப்ப முன்னால மாதிரி விழிப்புணர்வு இல்லாம இல்ல, இப்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. மட்டம் தட்டம் அவ்வளவு விழிப்புணர்வா இருக்கு. அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போதே இப்போ உங்க ஊர்ல முஸ்லீம் ஓட்டு 100 இருக்குன்னா 5 ஓட்டு தான் ஏடிஎம்கே கிடைக்கும். அது அது இப்ப முதல் தொகுதி எடுத்துக்கிட்டாக்க யாதவ் தான் வராங்க. அவங்க எந்த கட்சியில் இருந்தாலுமே. ஓஹோ. அவங்க கண்ணப்பா வந்தாரு. அதுக்கு முதல்ல ஏடிஎம்கே கூட்டம் இருந்து பார்வர்ட் பிளாக் வந்துச்சு. அதுக்கு முதல்ல காங்கிரஸ்ல ஏடிஎம்கே கூட்டம் இருந்து காங்கிரஸ் தான் வந்துச்சு. அதெல்லாம் கணக்கு சொல்ல முடியுமா? அந்தந்த நேரத்தில் மக்கள் எப்படி வாய்ப்போ அப்படித்தான் போய். சரி பார்ப்போம். அதிமுகவில் வந்து நம்ம செய்தியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அம்மையார் சசிகலா, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அம்மையார் சசிகலா பொதுச்செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு பாஜகவுக்கு பாஜகவுக்கு மட்டும் சீட்டு கொடுத்துட்டு மற்ற கட்சிக்கெல்லாம் அதிமுக சீட்டு கொடுத்து அப்படி தேர்தலை சந்திச்சா அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சரி, வணக்கம். வணக்கம்.